அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். நம்ம வீடும் நல்லா இருக்கணும், நம்ம வீட்டில் இருக்கிறவங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்லேயும் நம்மளுக்குள்ளேயும் நேர்மறை சக்திகள் அதிகமாக இருக்கணும். எதிர்மறை சக்திகள் குறைஞ்சு நேர்மறை சக்திகளை அதிகரிக்க நாம் என்ன பண்ணணும்? இந்த சின்ன சின்ன எளிய அருமையான வீட்டு குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம வீட்டுக்குள்ள நேர்மறை சக்திகள் அதிகரித்து நாம் நினச்ச விஷயங்கள் எல்லாம் சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். நேர்மறை சக்திகளை அதிகரிக்கும் வீட்டு குறிப்புகள் இதோ. பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயுமே பீரோவில் பயன்படுத்தாத துணிகள் நிறைய அடுக்கி வச்சுருப்போம். சில பேருக்காக நிறைய துணிமணிகள் வச்சுருப்பாங்க. இந்த புடவை எடுத்து 20 வருஷம் ஆச்சு, இந்த புடவை எடுத்து 30 வருஷம் ஆச்சு அப்படின்னு பெருமையாக சொல்லுவாங்க. வீட்டில் உபயோகம் இல்லாத இந்த துணிமணிகளை முதல்ல தூக்கி எறியுங்க. சில சில துணிமணிகள் மேலே சென்டிமெண்டலாக ஏதாவது ஒரு காரணம் வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கிறத மட்டும் விட்டுட்டாவது மிச்ச துணிமணிகளை நாம் உபயோகப்படுத்தாமல் நிறைய வருஷங்களாகி அதை அப்படியே பத்திரமா வச்சுருக்காம அவற்றை அப்பப்போ கழிச்சிடுறது நல்லது. இது மட்டும் இல்லாமல் வீட்டில் உபயோகம் இல்லாத பொருட்கள் தேவைக்கு அதிகமாக சேர்ந்து இடத்த ஆக்கிரமிக்கிற பொருட்கள், உடைந்த கிழிந்த பார்க்க சகிக்காமல் சலித்து போன பொருட்கள், இவை எல்லாத்தையுமே வீட்டில் இருந்து முதல்ல கழிச்சிடுங்க. இவை எல்லாமே எதிர்மறை சக்திகளை அதிகரிச்சுட்டு நேர்மறை சக்திகளை சேர விடாமல் செய்யும். நமக்கும் மன அழுத்தம் தான் அதிகரிக்கும். நம்ம அனைவருமே இயற்கையை ஒத்து வாழவே படைக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கி நாம் வத்திப்பட்டி மாதிரி சின்ன சின்ன அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்ந்தாலும் இயற்கைக்கு மட்டும்தான் நம்மளை உடனடியாக நேர்மறை எண்ணங்களில் ஆழ்த்துறதுக்கு முடியும். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற ஜன்னல்களை இயன்ற அளவுக்கு திறந்து வைக்கணும். காற்றும் சூரிய ஒளியும் வீட்டை நிரப்புற மாதிரி பார்த்துக்கணும். பெரிய தோட்டம் இல்லை அப்படின்னாலும் பால்கனியில் செடிகளை வளர்க்கலாம். பால்கனியும் இல்லையா, வீட்டுக்குள்ளேயே குட்டி குட்டியாக சின்ன தொட்டிகளில் வச்சு செடிகளை வளர்க்க முடியும். இவற்றையெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது நமக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும், வீட்டில் நேர்மறை சக்திகளும் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு கழிவறையை சுத்தமாக வச்சுக்கணும். கழிவறையை உபயோகப்படுத்தாத போதும் கூட கழிவறை கதவை மூடியே வைக்கணும். அதே போல் நம்ம வீட்டு படுக்கை அறையையும் சுத்தமாக நேர்த்தியாக வச்சுக்கணும். எதிர்மறை எண்ணங்களுக்கு தீனி போடுற தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையெல்லாம் பார்க்கறத தவிர்த்துட்டா ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த அழுகை சத்தமும் எதிர்மறை சக்திகளை உண்டாக்குற அந்த கெட்ட கெட்ட ஒலிகளும் கெட்ட எண்ணங்களும் நம்ம வீட்லேயும் எதிர்மறை சக்திகளை உண்டாக்கும் அப்படிங்கிறத யாரும் யோசிக்கிறதே இல்லை. தேவையில்லாத விஷயத்தில் கவனத்தை செலுத்துறதை விட்டுட்டு நமக்கு பிடிச்சமான பொழுதுபோக்கை, அதாவது நமக்கு பாட்டாக இருக்கலாம் இல்லது டான்ஸாக இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை தினமும் நாம் கொஞ்ச நேரம் செய்யலாம். தினமும் முடியலைன்னா கூட வாரத்துக்கு சில முறைகளாவது செஞ்சோன்னா நம்ம உடலுக்கும் நல்லது, மனசுக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுபோக நேர்மறை சக்திகளும் அதிகரிக்கும். நம்மளோட வாழ்க்கை முறையும் விலைவாசியும் இல்லற வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்களை எளிதாக உருவாக்கிடும். இதை குறைக்கிறதுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க கோவிலுக்கு வாரத்தில் ஒரு முறையாவது போயிட்டு வரலாம். கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க வீட்டிலையே கூட தியானம் செய்யலாம். இது மூலமாக நம்ம உடலும் மனமும் அமைதி அடையும். நமக்காக ஓயாமல் வேலை செய்கிற நம்மளுடைய உடல் பாகங்களுக்கு தினமும் உறங்க போகிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள நன்றி தெரிவிச்சுட்டு தூங்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நாம் கடைப்பிடிச்சிட்டு வரும்போது நம்ம வீட்லையும் நமக்குள்ளேயும் நம்மளை சுற்றி இருக்கிற நம்ம குடும்பத்து உறுப்பினர்களுக்குள்ளேயும் எதிர்மறை சக்திகள் கம்மியாகி நேர்மறை சக்திகள் அதிகரிக்க தொடங்கும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இதை நாம் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.